ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, vlogலாம் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ப்ரௌனி ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு 1/4 கிலோ அளவில் இரும்பு வடைச்சட்டி வச்சு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். கேக் மாதிரிலாம் இது வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான 10 டிப்ஸ் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு 4 ஸ்டெப்ஸுங்க. அதை மட்டும் செஞ்சுட்டோம்னா அவ்வளோதான், சூப்பரான ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். அதாவது ப்ரிப்பேரிங், மெல்ட்டிங், மிக்சிங், பேக்கிங், இந்த 4 முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் அண்ட் டேஸ்டியான ப்ரௌனி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து எடுத்துக்கிறணும். அதில் வந்து நம்ம பேக் பண்ண போகிற ட்ரே சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கிறணும். 4 கார்னர்லையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு கட்டு கொடுத்துட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணணும். அதாவது நம்ம ஸ்கூல் புக்ஸுக்கெல்லாம் வந்துட்டு அட்டை போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மடிச்சு விட்டோம்னாலே ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதை அப்படியே வந்து நம்ம பேக் பண்ண போகிற ட்ரேல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம். 4 எட்ஜஸ்லையுமே எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா வந்துட்டு ஷார்ப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஷேப் வந்துட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி அலுமினியம் ட்ரேயில் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் கூட வேஸ்டேஜே இல்லாமல் அழகாக வந்து அப்படியே ப்ரௌனி வந்து ஒட்டாமல் செஞ்சு எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. யூஸ் பண்ணுற இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து ட்ரேயை விட கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எடுத்து வெளியில் ஆற வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் எடுத்து உள்பக்கத்தில் நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறலாம். ப்ரௌனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நம்ம இந்த ட்ரேயை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக வந்துட்டு மெஷர் பண்ணி எடுக்கணும். அதுதான் வந்து கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பட்டர், சாக்லேட்லாம் நல்லா குவாலிட்டியானதாக சூஸ் பண்ணி அளவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுக்கணும். நான் யூஸ் பண்ணுற பட்டர் பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட் அன்சால்டட் பட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நம்ம எடுக்கிற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். பட்டராக இருக்கட்டும், எக்காக இருக்கட்டும், ஃப்ளாராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே எல்லாமே சாக்லேட் முதல் கொண்டு எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நான் இந்த 1/4 கிலோ ப்ரௌனி செய்கிறதுக்கு நான் ஒரு 50 கிராம் வந்துட்டு பட்டர் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டார்க் சாக்லேட் வந்து ஹெர்ஷீஸில் தாங்க நான் எடுத்திருந்தேன். இது வந்து 40 கிராம்ஸு, டோட்டல் வந்து 80 கிராம்ஸ். ரொம்பவே எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சி, ஸோ அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் ஒரு 40 கிராமும், ஒயிட் சுகர் ஒரு 40 கிராமும் எடுத்தாச்சு. கோகோ பவுடர் வந்து நான் ஹெர்ஷீஸ் பிராண்டில் எடுத்திருக்கேன். இதே பிராண்டு தான் இப்படியே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டு எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி கொஞ்சம் டாப்பிங்க்கு, மிக்சிங்க்கெல்லாம் வந்துட்டு நான் இந்த சாக்கோ சிப்ஸும் கொஞ்சம் நட்ஸ் வந்துட்டு கேஷ்யூவும் பாதாமும் எடுத்திருக்கேன். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸு, ஆஸ் யூஷுவல் எக். இரும்பு சட்டியில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. குக்கரில் கேஸ் கட்டும் விசிலும் போடாமையும் அதே மாதிரி யூஸ் பண்ணாத அடிகனமான வடைச்சட்டியும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சாக்லேட்டையும் பட்டரையும். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 வாசி தண்ணி பிடிச்சி நல்லா வந்துட்டு சூடு பண்ணிக்கிறலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ப்ரௌன் சுகரையும் ஒயிட் சுகரையும் நல்லா மிக்சியில் வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் பொடிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்கு கூட பீட் பண்ணும்போது நல்லா அழகாக வந்துட்டு நல்லா கரைஞ்சி வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது. தண்ணி ரொம்பலாம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் நல்லா சூடாகி கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம அது மேலே வந்து ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாக்லேட்டையும் மெஷர் பண்ணி வச்சுருக்கிற பட்டரையும் ஆட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி எக்காரணம் கொண்டு பாத்திரத்தில் இருக்க அந்த சுடு தண்ணியும் நம்ம மேலே வச்சுருக்க அந்த பாத்திரமும் டச்சே ஆகக்கூடாது. சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கணும். ஆவியெல்லாம் எதுவும் வெளியில் வராத மாதிரி நல்லா அழகாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறணும். இது மேலே நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் போட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும், அழகாக மெல்ட் ஆகி வந்துடும். எந்த விதமான கட்டி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஏதாவது சாக்லேட்ஸ் வந்து கரையாமல் இருந்துச்சுன்னா அங்கங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு ஃபைனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கணும். ஒரு ட்ரையான இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்கு மட்டும் நம்ம உடச்சி ஊற்றினா போதும். 1/4 கிலோ ப்ரௌனிக்கு வந்து ஒரு எக்கு போதுமானதாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எடுத்துக்க போகிற எக்கு வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு எக்கோட ஒயிட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா ஒரு எக்கே போதுமானதாக இருக்கும். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் ஒரு பிஞ்சு சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறணும். எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது. வீட்டில் உள்ள விஸ்கே போதுமானதாக இருக்கும். பொடிச்ச சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது கூடவே ஆட் பண்ணி நல்லா அந்த எக்கும் சுகரும் பிளெண்ட் ஆகி ஒரு சாஃப்டான ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். எக்காரணம் கொண்டு சர்க்கரை மட்டும் கரையாமல் நரநரன்னு இருக்கவே கூடாது. நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சாக்லேட்டும் பட்டரும் அந்த மிக்சர் எடுத்து இது கூடவே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறணும்.
ரொம்ப போட்டு மிக்சரை வந்து பயங்கரமாக வந்துட்டு போட்டு கலக்கக்கூடாது. கொஞ்சம் ஜென்டிலாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இப்போ இது ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம மெஷர் பண்ணி மைதா மாவும் அது கூடவே வந்துட்டு கோகோ பவுடர் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு இது கூடயே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த ட்ரை மாவு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் கூட வந்துட்டு எங்கேயுமே கட்டியெல்லாம் தட்டாமல் இருக்கணும். இதோட நம்ம வந்து விஸ்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இனி அடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலா வச்சு அப்படியே கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணி விடணும். நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த சாக்கோ சிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூனை வந்து இந்த மிக்சர்லேயும் மேலே 1 டேபிள் ஸ்பூன் வந்து மேலே டாப்பிங்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேட்டர் ரெடி பண்ண உடனேயுமே நம்ம ட்ரேவுக்கு வந்து மாற்றிடணும். ரொம்ப நேரம் வச்சுட்டுலாம் நம்ம செய்யக்கூடாது. பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸான பதத்தில், அதே சமயத்தில் அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டானதாக இருக்கும். எங்கேயும் வந்து ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா வந்துட்டு 2 தடவை 3 தடவை டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்கியூவர்ஸ் வச்சு நல்லா வந்துட்டு லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்னிஷிங்க்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சாக்கோ சிப்ஸும் அதுக்கப்புறமா வந்து நட்ஸு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். பாதாமும் கேஷ்யூ நட்ஸும் இதை மட்டும் நான் போட்டிருந்தேன். உங்கள் இஷ்டம் தான், எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். சாக்லேட்ஸ் கூட அழகாக வந்துட்டு அங்கங்கே போட்டு வச்சோம்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு திகட்டிருமேன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. லைட்டாக வந்துட்டு நட்ஸை மட்டும் போட்டு முடிச்சாச்சு. இந்த இரும்பு பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து சூடாகிருக்கு. ஸோ அந்த டைமில் பேக்கிங் ட்ரே உள்ளே அப்படியே இறக்கி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வந்து சூப்பராக குக் ஆகியிருக்கும். ஸ்டிக்கை வந்து உள்ளே விட்டு பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக மட்டும் அந்த ப்ரௌனி வந்து பட்டிருந்துச்சுன்னா நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பேக் ஆகிருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுற வரைக்கும் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டோம்னா சூப்பரான ப்ரௌனி வந்து நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 280 கிராம்ஸ் அளவுக்கு வந்து ப்ரௌனி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து நம்ம இதில் சாக்கோ சிப்ஸ் அதுக்கப்புறம் அந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான ஹோம்மேட் ப்ரௌனி நம்ம வீட்லேயே அதுவும் இரும்பு சட்டியிலே செஞ்சுட்டோம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பினஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டியில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 10 டிப்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா சுகர் மஸ்ட்டு வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக பொடிச்சு எடுத்துக்கிறணும். ரெண்டாவது வந்து எந்த விதமான பேக்கிங் பவுடர் சோடாலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதிரி கேக்கரி டெக்ஸ்சர் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறலாம். மூணாவது வந்து குவாலிட்டியான பட்டர் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ரௌனி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி எக்கும் சுகரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓவர் வந்து மிக்சிங் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்துட்டு அந்த ஃபோல்டிங் மெத்தடில் தான் பண்ணணும். ப்ரௌன் சுகர் வந்து ரொம்ப ரொம்ப குட்டான டெக்ஸ்சர் கொடுக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பட்டரோட மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான அளவு தான் எடுக்கணும். ரொம்ப அதிகமாகவும் எடுத்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் எடுத்துடக்கூடாது. பட்டருக்கு பதிலாக ஆயில் யூஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்கும்னு சொல்ல முடியாது. நல்லா வந்துட்டு கூலாகி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணியே இதை எடுக்கணும். ஸோ அலுமினியம் ட்ரேல தான் நம்ம இதை பேக் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். பேக்கிங் பேப்பரும் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு ப்ரௌனியும் சூப்பராக இருக்கும். பாப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நான் என்னோட ஃப்ரெண்டுக்கும் பேக் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். என்னோட ப்ரௌனி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.